ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டை வச்சு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வேஸ்ட்டான மெட்டீரியல் வச்சு யூஸ்ஃபுல்லான கிராஃப்டெல்லாம் எப்படி செய்யலாம், க்யூட்டான கிராஃப்டெல்லாம் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஐடியாஸ்லாம் தரலாம் அப்படின்ட்டு தாங்க சொல்கிறேன். ஆல்ரெடி இதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறதுனால உங்களுக்கு இதனோட ஐடியாஸ் மட்டும் இப்போ சொல்கிறேன். மீதியை நான் ஒரு சில வீடியோஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு சிலதை இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண போகிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புளியம்பழம் இருக்குது இல்லைங்களா, அதனோட கொட்டை தாங்க. அந்த புளியம்பழத்தோட சீடு புளிக்கொட்டை தான் இது. இதை வச்சு இந்த கிராஃப்டை பண்ணியிருக்கோம். சூப்பராகவே இருக்குது. இதை பாருங்கள், ஃபுல்லாக நான் கலர் பண்ணியிருக்கோம். இந்த கிராஃப்ட் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபுல்லாக பேஸ் ஒரு பேப்பர் தாங்க. பேப்பரை க்ளூவில் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சீடை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த புளியம்பழ கொட்டையை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது சில்வர் கலர் கொடுத்துருக்கோம். டிவி ஆண்டை இந்த ஷோகேஸ் ஆண்டெல்லாம் வைக்கும் போது ஃப்ளவர் வாஷ் வச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளவர் வாஷும் அந்த புளியம்பழ சீடை வச்சு தாங்க செஞ்சுருக்கோம். இது ரெண்டுமே காஃபி கப் இருக்குது இல்லைங்களா, அதை உல்ட்டாவோ பேஸ்ட் பண்ணி அதில் ஒட்டி ஃப்ளவர் வாஷ் செஞ்சுருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதை வச்சு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த மளிகை சாமான் வாங்கும் போதோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கவர் கிடைக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் தூக்கி போடாத இந்த மாதிரி ரியூஸ் பண்ணிக்கலாங்க. ப்ரௌன் கலர்லேயே கிடைக்கும், ஒயிட் கலர்லேயே கிடைக்கும். இந்த கவரை, இந்த ஒயிட் கலரை பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு பக்கமும் அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதையும் கட் பண்ணிவிட்டு எட்ஜில், ரெண்டு பக்கம் எட்ஜில் ஒரே ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்து கார்னரில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இன்னொரு பக்கத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு பிறகு அதனோட கார்னரையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது மடிச்சோம் இல்லைங்களா, ஃபோல்ட் பண்ண பார்ட்டை கட் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்வலப் கவர் மாதிரி ஆகிடுது. இப்போ ஒரு பக்கம் நம்ம இதை க்ளூ வச்சு ஒட்டிட்டோன்னா, இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கோ இல்லை ஏதாவது பர்த்டேக்கெலாம் நீங்கள் மொழி கவர் போடுவீங்க இல்லைங்களா, ருப்பீஸ் போட்டு போடுவீங்க இல்லைங்களா, அமௌண்ட் போட்டு போடும்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த கவரை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கவராக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பக்கம் திறந்தோன்னா எவ்வளோ அமௌண்ட் போடணுமோ போட்டு நம்ம கிஃப்ட் பண்ணிடலாங்க. இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரௌன் கலர் கவர் வச்சு இன்னொரு திங்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு ரீயூஸ் திங்ஸ் பார்க்கலாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய கவருங்க. அதாவது 3 kg கவர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கவரில் தான் பண்ணுறேன். இது கொஞ்சம் கசங்கனாப்பில் ஆகிடுச்சு. இன்னும் நீட்டாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு நல்லாவே வரும். இப்போ அடிப்பக்கமும் கட் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா விரிச்சுக்குங்க. இப்போ இந்த மாதிரி நோட்டுக்கு ரேப்பர் போடலாங்க. நோட்டுக்கு கவர் போட்டு நம்ம இதை நோட்டை இது உள்ளே வச்சு கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் கசங்கனாப்பில் இருக்க கவர் உங்களுக்கு கண்டிப்பாக நீட்டான கவரே கிடைக்கும். இப்போ கார்னர் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி எப்படி நீங்கள் அட்டை போடுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ப்ரௌன் கலர் பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புக்குக்கும் போடலாங்க. நல்ல திக்கான கவராக தான் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நோட் புக்ஸ்க்கு கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்கும், நீட்டாக இருக்கும். பிள்ளைங்க சட்டுன்னு கிழிக்காத பார்த்துக்க முடியும். ஸோ இந்த கவரை இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா பக்கமும் எல்லா எட்ஜஸ்லேயும் நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டாப்லர் போட்டு ஒரு லேபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக நோட் புக் ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி கவருங்கள்லாம் வேஸ்ட் பண்ணாத நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா புக்குக்கு கூட இது ஆப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அடுத்ததாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் இந்த கிராஃப்டை பார்த்தேங்க. சூப்பராக இருந்தது. ஸோ இதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சியில் தாங்க செஞ்சுருக்காங்க. இதை நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இந்த கொட்டாங்குச்சியில் செஞ்சு அதுக்கு கீழே சணல் இருக்குது இல்லைங்களா, அதை ஃபுல்லாக அந்த ரவுண்டில் பேஸ்ட் பண்ணிட்டாங்க. பேஸ்ட் பண்ணி இதை ஒரு ஷோகேஷ்க்காக வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டான கப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, டீ கப், அதில் சணலை வச்சு
ரோல் பண்ணியிருக்குங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், க்யூட்டாகவும் இருக்குது. நம்மளோட ஷோகேஸில் வைக்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கிராஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வேஸ்ட்டை வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு இன்ச் அளவுக்கு ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 உள்ளன் த்ரெட் எடுத்து இதை பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது அது வந்து கைக்கு ஒரு பேண்டாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. வேஸ்ட்டு ஸ்ட்ராஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ராவில் தான் இது பண்ணது. இந்த மாதிரி ஈக்குவலாக பார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் உள்ளே கோத்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது வந்து சூப்பராக வந்துடுங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலாக முடிச்சு போட்டு இன்னொரு பக்கமும் அதை டேக் பண்ணிட்டா உங்களுக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு பேண்ட் தயாராகிடுது. ஸோ நம்ம வேஸ்ட்டை வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம். இப்போ எட்ஜில் நான் ஒரு மணியை கோர்க்குறேன். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாகவும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டை வச்சு தாங்க செய்ய போகிறோம். இது வந்து இந்த எக்கெல்லாம் வச்சு தருவாங்க இல்லைங்களா, அந்த ட்ரே. ஸோ இந்த எக்கோட ட்ரே இருக்குது இல்லைங்களா, இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். இதை வந்து பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணலாம், கத்தி ஷார்ப்பாக இருந்தால். இந்த மாதிரி சிசரில் பண்ணும்போது கொஞ்சம் உடையுதுங்க, அதனால் நீங்கள் ஷார்ப்பான கத்தி இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது ஒரு 20 பீஸோ 10 பீஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரை ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிவிட்டு இருங்க காமிக்கிறேன். நீங்கள் தோரணமாக கோத்துக்கலாம், அப்படி இல்லையா ஏதாவது மாலை செய்யலாம். வாசக்காலுக்கு வந்து 2 பக்கமும் தொங்குற மாதிரி, அந்த மாதிரி எது வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளாக தான் காமிக்கிறேன். நீங்கள் எந்த ஐடியா வேணாலும் இதிலேருந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு கலரும் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலராக கொடுத்துட்ட பிறகு நான் இதனோட எட்ஜில் வந்து அவுட்லைன் வந்து பிளாக் கொடுத்துக்குறேங்க. பாருங்கள், அந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட்டை வச்சு நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இது நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக தான் சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் வாசக்காலில் மாட்டுறதுக்கு தாங்க பண்ணுறேன். எட்ஜில் வந்து தொங்க விடுறதுக்காக தோரணமாக பண்ணுறேன். நீங்கள் வந்து மாலையாகவும் பண்ணலாம், தோரணம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக் இருக்குது இல்லைங்களா, எக்கோட அந்த ஓடு தாங்க இந்த மாதிரி டக்கு மாதிரி கலர் பண்ணி கீழே தேங்காய் ஓட்டில் இந்த மாதிரி ஷோகேஸில் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டை வச்சு செய்யும் போதே நம்மளுக்கு க்யூட்டான திங்ஸ் எல்லாம் நம்ம செய்ய முடியுங்க. இந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்களும் போய் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். இந்த கிராஃப்ட் பாருங்கள், நைட் லைட் மாதிரி சூப்பராகவே இருக்கும். இது வந்து அந்த செல் இருக்குது இல்லைங்களா, விசிறி மாதிரி, அதை வச்சு செஞ்சது தாங்க. இந்த கிராஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் வச்சு செஞ்சுருக்குங்க. இது வந்து ஒரு டாக் இருக்க மாதிரியும் ஒரு கேர்ள் இருக்க மாதிரியும் செஞ்சுருக்கு. ஸோ இது வந்து சூப்பராகவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு சிடியை வச்சு தாங்க பண்ண போகிறோம். நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ஐடியா மட்டும்தான் தரேன், வீடியோ வந்து நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ ஐடியாஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு சிடியை வச்சு தாங்க இந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே வந்து அந்த பீட்ஸை வந்து கோத்துருக்கோம். இது வந்து வால் ஹேங்கிங்காக மாட்டும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிராஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஷெல் தாங்க. அதாவது கோகோனட்டோட பேஸை வச்சு தான் வேஸ்ட்டான கொட்டாங்குச்சியெல்லாம் நம்ம தூக்கி போடுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாத இந்த மாதிரி க்யூட்டான கிராஃப்டெல்லாம் நம்ம செய்யலாம். இந்த லீவில், சம்மர் லீவில் குட்டீஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்ய சொல்லி நல்லா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த வந்து நம்மளுக்கு பிடிச்ச ட்ராயிங்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு எந்த ட்ராயிங் பிடிக்குமோ அதை வந்து இதில் பெயிண்ட் பண்ண சொல்லிவிட்டு இந்த மாதிரி 2த்தையும் உல்ட்டாவாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே தூக்குனாப்பில் இருக்கிறதுல வந்து நம்ம மண் கொஞ்சம் போட்டு அதில் கொஞ்சம் சீட்ஸை போட சொல்லலாம். மெந்தியா சீட்ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை போட சொன்னிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ண வைக்கலாம். குட்டீஸும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் டைம் பாஸாக இருக்கும். இந்த மாதிரி கிராஃப்டை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.